ஜெய் சாயிராம். இனியாவது எல்லோருக்குமே பாவம் பார்க்காமல் நமக்கான வாழ்வை நமக்காகவே வாழ ஆரம்பிக்கலாம். சந்தோஷமாக, மிக மிக ஆனந்தமாக. ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தா, இதை கேட்கும் வாய்ப்பை நீ பெற்றுவிட்டாய் என்றாலே உனக்கான சுக்கிர திசை ஏற்பட போகிறது என்றுதான் அர்த்தம். உனக்கான ராஜ வாழ்க்கை ஆரம்பமாகும் நேரத்தில் இப்பொழுது நீ இருந்து கொண்டிருக்கிறாய். ஆம் என் பிரியமே, உனக்கான ராஜ வாழ்வு ஆரம்பமாக போகிறது. உனக்கான வாழ்வை சந்தோஷமாக வாழ்வதற்கான நேரமும் காலமும் இப்பொழுது கனிந்திருக்கிறது என் பிரியமே. எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு சொந்தமானதை பார்க்கும் பொழுது குருடனாக இருக்க பழகிவிடு. ஆம் என் குழந்தையே, குருடனாக இருக்க பழகிவிடு. அதே போல தேவையில்லாத விஷயங்களை பேச நேரும் பொழுது ஊமையாக மாறிவிட கற்றுக்கொள் என் பிள்ளையே. மற்றவர்களின் ரகசியங்களை தெரிந்து கொள்வதில் செவிடனாக இருக்க பழகிவிடு. மற்றவர்களின் பொருளின் மீது ஆசைப்படாத, மற்றவர்களை பற்றி தவறாக பேசாத, மற்றவர்களின் ரகசியங்களை தெரிந்து கொள்ளாதவரின் வாழ்வு என்பது உண்மையில் நிம்மதியாகத்தான் இருக்கும், நிம்மதியாகவே இருக்கும். வாழ்க்கையில் நீ விரும்பும் சில உறவுகளை தக்க வைத்து கொள்ள, நீ விரும்பும் உறவுகளை உனக்காக தக்க வைத்து கொள்ள சுயமரியாதை, தன்மானம் இவற்றையெல்லாம் விருப்பமின்றி நிறையவே விட்டு கொடுக்க வேண்டும் என் பிரியமே. அப்படி நீ விட்டு கொடுத்தாலே போதும், உனக்கான உறவுகளை மிக சுலபமாக தக்க வைத்து கொள்ளலாம். ஆம் என் பிரியமே, வாழ்க்கையில் விட்டு கொடுப்பவர்கள் எப்பொழுதுமே கெட்டு போவதே இல்லை என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஆனால் உன் மனம் விரும்பும் சிலருக்காக நீ எவ்வளவுதான் விட்டு கொடுத்தாலும் கூட, எவ்வளவுதான் நீ விட்டு கொடுத்தாலும் கூட உன் நிம்மதி கெட்டு போவது மட்டும் மாறுவதே இல்லையே என்று உன் மனம் தவிக்கிறது. எனக்கு தெரியாமல் இல்லை என் பிரியமே. உறவுகளோடு ஏற்படும் ஒரு சிறிய இடைவெளி உணர்த்தி விடுகிறது. அந்த இடைவெளியே தெரிந்து விடுகிறது உன் மீது அவர்கள் வைத்திருப்பது உண்மையான பாசமா அல்லது வேஷமா என்று. பொய்யான வேஷம்தான் போடுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள நீ எவ்வளவு நேரம்தான் எடுத்துக்கொள்வாய் என் பிரியமே. என் அன்பு பிரியமே, உன்னை சுற்றி இருக்கும் எல்லோருக்குமே எப்பொழுதும் பாவம் பார்க்காதே. உனக்கான வாழ்வை சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்க கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே, எல்லா நேரமும் மறுபடியும் வரப்போவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வரும் அன்பையும் வரும் காலத்தையும் வரும் நேரத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உன்னிடத்தில் வந்து விட்டாலே போதும், எல்லாமே உனக்கு சுபமானதாகவே இருக்கும். ஏமாற்றம் இருக்கவே இருக்காது. ஆம் என் பிரியமே, எப்பொழுதும் வருவதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிவிடு. என் அன்பு பிரியமே, என்னதான் அயர்ந்து அயர்ந்து நீ வேலை செய்தாலும் கூட உனக்கு வர வேண்டியது நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னிடம் வந்து சேரும். உன்னிடம் வந்து சேர்க்கும் வேலையை நான் உனக்காக செய்வேன் என்பதை மட்டும் எப்பொழுதுமே மறந்து விடாதே என் பிள்ளையே. உனக்காக உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ வருத்தமோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரியான காலம் வரும் பொழுது, சரியான நேரம் வரும் பொழுது உனக்கானது எல்லாமே உனக்கானதாகவே மாறும். உனக்கான வாழ்வை சந்தோஷமாக நீ வாழ்வாய். அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. பிடித்ததை உன்னோடு வைத்துக்கொள்ள பழகிக்கொள். ஆனால் எதையுமே பிடித்து வைத்துக் கொள்ள நினைக்காதே என் பிள்ளையே. நீ இழுத்து பிடித்து வைத்திருக்கும் எதுவும் உன்னோடு நீண்ட காலம் நிலைத்து இருக்காது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள்.
நீ சிலரால் தோல்விகளை சந்திக்கும் பொழுது அதை ஏமாற்றம் என்று மட்டும் நினைத்து விடாதே என் பிள்ளையே. ஏமாற்றம் என்று மட்டும் நினைத்து விடாதே. அது உன்னுடைய வாழ்க்கையில் நிகழும் மாற்றங்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. அதுதான் உனக்கான மாற்றம். அப்பொழுதுதான் எந்த பாதிப்பும் உனக்குள் இருக்காது, உனக்கும் உன்னுடைய மனதிற்கும். சிலருக்கு வேண்டும் பொழுது வேம்பும் இனிக்கும், ஆனால் வேலை முடிந்துவிட்டால் வெல்லமும் கசப்பாகிவிடும் என் பிள்ளையே. சிலருக்கு நீ தேவைப்படும் வரைதான் உன்னிடம் இனிக்க இனிக்க பேசி பழகுவார்கள். தேவை முடிந்தவுடன், உனக்கான தேவை முடிந்தவுடன் உன்னை பார்ப்பது கூட அவர்களுக்கு கசப்பாகத்தான் இருக்கும். அதை புரிந்து கொள். இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே ஏதோ ஒரு காரணமும் அதற்கான வேலையும் செய்து கொண்டுதான் இருப்பார்கள். எனவே அவரவர்க்கென்று தனிப்பட்ட வாழ்வு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. மற்றவர்களுக்காக நீ வாழ ஆரம்பித்தால் உன்னுடைய வாழ்வை உன்னால் வாழவே முடியாது என் பிரியமே. மற்றவர்களை வீழ்த்துவதற்காக பள்ளங்களை தோண்டுபவர்கள் இறுதியில் அவர்களே அந்த பள்ளங்களில் விழுந்து விடுவார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பள்ளம் தோண்டுவதாக இருந்தால் உன்னுடைய தீய எண்ணங்களை புதைக்க பள்ளத்தை தோண்டு. மற்றவர்களை புதைப்பதற்காக பள்ளம் தோண்டி அதில் நீயே புதைந்து விடாதே என் பிள்ளையே, புதைந்தே விடாதே. ஒரே ஒரு மரத்திலிருந்து கோடிக்கணக்கான தீக்குச்சிகள் உருவாகத்தான் செய்கிறது. ஆனால் கோடிக்கணக்கான மரங்களை எரிக்க ஒரே ஒரு தீக்குச்சி போதுமானதாகத்தானே இருக்கிறது. மற்றவர்களை காயப்படுத்த நீ பேசுகின்ற பல மோசமான வார்த்தைகளில் ஒரே ஒரு வார்த்தை உன் மீது வீசப்பட்டாலும் நீ சாம்பலாகி விடுவாய் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. அதே போல எல்லோருக்கும் எப்பொழுதுமே பாவம் பார்க்காதே. உன்னுடைய துன்பத்திற்கு நீதான் காரணம் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். உனக்கான மாற்றம் உன்னில் எழ வேண்டும். மாற்றம் ஒன்றே மாறாதது. அதில் உன்னிலிருந்து துவங்கு. உனக்கான வாழ்வை வாழ ஆரம்பி. உனக்கான வாழ்வு சுகமானதாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும்படி உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன் பிள்ளையே. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே பயப்படாதே. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. அப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? எப்பொழுதுமே நேர்மறையாக நடக்கும் என்று நம்பு. எப்பொழுதுமே நேர்மறையாக நமக்கு கிடைக்கும் என்று நம்பு. எப்பொழுதுமே நேர்மறையாக நம் வாழ்க்கையில் நாம் ஆசைப்படுவது நிறைவேறியே தீரும் என்று நம்பு. எப்பொழுதுமே நேர்மறையாக நமக்கு நாம் விருப்பப்படுவது எல்லாமே நமக்கு சாதகமாக முடியும் என்று நம்பு. அந்த நம்பிக்கை மனதில் குறையோடு இல்லாமல் முழு நம்பிக்கையாக இருக்கும் பட்சத்தில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றியாகத்தான் இருக்குமே தவிர தோல்வி உன்னை வந்து தழுவவே தழுவாது. ஆனால் வைக்கின்ற நம்பிக்கை 100% அல்ல, 1000% உன் மீதும் உன் வாழ்க்கை மீதும் அப்பா மீதும் முழுமையாக இருக்க வேண்டுமே தவிர குறைவாகவோ குழப்பத்தோடோ இருக்கவே கூடாது. அப்படி இருந்து பார், உன் வாழ்வில் எல்லாமே உனக்கு சுகமாகவே அமையும். எனவே என் குழந்தையே, தவறை அவநம்பிக்கையோடு நம்புகிறேன் என்று குழப்பமான மனநிலையோடு அந்த தவறை மீண்டும் செய்யாதே. போதும், அனைத்தையும் நிறுத்திவிடு. என் அன்பு குழந்தையே, வாழ்வில் வெற்றியடைய நினைத்ததை அடைய, நினைத்ததை உனக்கு சாதகமாக முடிக்க நம்பிக்கையும் பொறுமையும் விடாமுயற்சியும் அதிகமாகவே தேவை. மற்றவர்கள் பயணிக்கிறார்களே என்று அதே வழியில் நீ பயணித்துக் கொண்டிருப்பதாலும், மற்றவர்கள் இந்த வேலையை செய்கிறார்களே அவர்களைப் போல் நாமும் இந்த வேலையை செய்தால் நம் வாழ்விலும் வெற்றி வந்து குமியும் என்று மற்றவர்கள் செய்வதை அப்படியே நீயும் புரிந்து கொண்டு அதன்படியே செய்வதால் எந்த பலனுமே அல்ல. உனக்கான தனி வழி, உனக்கான புது தொழில், உனக்கான புதிய சிந்தனை என்று இருந்த பார், உன் மனதும் அல்ல உன்னுடைய வாழ்வும் உனக்கு பிரகாசமாகவே இருக்கும்.
சாயிநாதரே, நானும் நீங்கள் கூறியபடி புது வழியில் என்னுடைய புதிய சிந்தனையில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். நம்பிக்கையோடு, உழைப்போடு, விடாமுயற்சியோடு நான் என்னுடைய செயலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனாலும் வெற்றி என்ற மகுடம் என் தலையில் வந்து சூடாமல் இருப்பதற்கு என்னதான் காரணமாக இருக்கும் என்று நீ உன் மனதில் எழுவது, நீ உன் மனதில் நினைப்பது எனக்கு புரியாமல் இல்லை குழந்தையே. உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய விடாமுயற்சியும் உண்மைதான். எனக்கு அது நன்றாகவே தெரியும். உன் எண்ணமும் எனக்கு புரியும், உன்னுடைய செயலும் எனக்கு புரியாமல் இல்லை. ஆனால் வெற்றி என்ற மகுடம் உன் தலையில் வந்து சூழ சில முட்கள், சில கஷ்டங்கள், சில போராட்டங்களை நீ அனுபவித்துதானே ஆக வேண்டும். காயப்பட வேண்டும், முட்களால் காயப்பட வேண்டும் என்று நான் சொல்லுவது, வாழ்க்கை என்னும் மிகப்பெரிய அடுத்த பக்கத்திலிருந்து நீ பல சந்தர்ப்பங்களையும் பல சூழ்நிலைகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் நான் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய வெற்றிக்கு நடுவில்தான், உன்னுடைய வெற்றியின் முடிவில் இத்தனை சறுக்கல்கள் உனக்கு சிறிய சிறிய இடையூறுகளாகவே இருக்கிறதே தவிர இறுதியில் உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும். உன்னுடைய மன வலிமையை சோதிப்பதற்காகத்தான் அந்த சறுக்கல்கள் நடக்கப்படுகிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அந்த நேரத்தில் மன வலிமையோடு நீ போராடி துணிச்சலோடு தைரியமாக எடுத்து வைத்தால் வெற்றி என்னும் மகுடத்தை நிச்சயமாக உன் தலையில் நீ சூடிக்கொள்ளலாம். பொறுமையோடும் நிதானத்தோடும் கூடிய நம்பிக்கையோடு நீ செயல்பட்டு கொண்டே இருந்தால் அந்த அகிலமே உனக்கு வெற்றி என்னும் உண்மையை நீ உணர்ந்து கொள்வாய். உணர்ந்து கொள்ளும் தருணமும் உனக்கு வந்தே தீரும். உனக்கு வரும் கஷ்டங்களாலும் அந்த வெற்றி என்னும் மகுடத்தை சூடுவதற்கு முன்பாக உனக்கு வரும் வேதனைகளாலும் போராட்டங்களாலும் சற்று கடினமாக இருப்பது போல்தான் தோன்றும். மனவேதனையாக இருப்பது போல்தான் தோன்றும். வாழ்க்கையே வெறுத்துவிட்ட போன்ற சிந்தனையும் உன் மனதில் எழத்தான் தோன்றும். ஆனால் மனம் தளராமல் நீ இருந்தால் எல்லாமே உனக்கு வெற்றியே. உனக்கு கஷ்டங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும் பொழுது அதன் நடுவில் நீ நிர்கதியாக நிற்பது போல ஒரு தோற்றத்தை உணர்ந்து கொள்கிறாயா? ஒரு தோற்றம், ஒரு பிம்பம் உன் மனதில் எழுகிறதா? அப்பொழுது நடுவில் யாருமே இல்லாமல் நிர்கதியாய் நிற்கின்றோமே என்ற எண்ணத்தை மறந்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டு மன அமைதியோடு நிதானமான சிந்தனையோடு எதையுமே யோசிக்காமல் சாந்தமான மனநிலையோடு இரு. அமைதியான சூழ்நிலை உன்னுள் கொண்டு வா. அந்த நேரம் உனக்கு நன்றாகவே புரியும். நீ நிற்பது உன் சாயப்பாவின் என்னுடைய பிடியில்தான் என்பது உனக்கு தெள்ள தெளிவாகவே புரியும். உன்னை சாயப்பாவாகிய நான் தாங்கிக் கொண்டே இருக்கிறேன், தாங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை மனமாற உணர்ந்து கொள்வாய். எதற்குமே அஞ்சாதே. எதையும் துணிந்து எதிர்த்து நின்று போராடு. உனக்கான என்னுடைய துணை என்றுமே உனக்கு உண்டு என் குழந்தையே. உன்னை நிச்சயமாக நான் நல்வழிப்படுத்துவேன். உனக்கான வழிகள் முட்களாக இருந்தால் அதை உனக்கு முன்பாக சென்று மலர் பாதையாக மாற்றியமைக்க உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை? உன்னை சுற்றி நடக்கும் அனைத்துமே வெற்றியாக மாறும். அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்பொழுதுமே என் பிரியமான குழந்தைக்கு இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே என் ஆசிர்வாதம் உனக்கு இருந்து கொண்டே இருக்கும். மகிழ்ச்சியோடு கூடிய சந்தோஷமான வாழ்வை நிம்மதியாக நீ வாழ்வாய். அன்று முதல் இன்று வரை அப்பா மீது முழுமையாக நம்பிக்கை செலுத்தும் எவரையும் நான் கைவிட்டு விட்டதே இல்லை. எவரையும் நான் நிர்கதியாக விட்டதும் இல்லை. அப்பா மீது முழுமையாக நம்பிக்கை வைத்துவிட்டு பின் நடக்குமா நடக்காதா என்ற குழப்பத்தோடு இருந்தால் நான் என்னதான் செய்ய முடியும்? நடக்கும் என்று நம்பு, முடியும் என்று நம்பு. நேர்மறை சிந்தனையாக இரு. எதிர்மறை எண்ணத்தை உன் மனதில் உள்ளே விடாதே. அனைத்தும் உனக்கு சாதகமாகவே முடியும். நீ இது நாள் வரை செய்த தவறை மறந்துவிடு, நிறுத்திவிடு. எல்லாமே உனக்கு சுபமாக நடக்கும்படி நான் பார்த்துக் கொள்கிறேன். காலம் சென்றால் திரும்ப வரவே வராது. என் அன்பு பிரியமே,
சிங்கத்தின் இரைக்காக மட்டுமே மான்கள் படைக்கப்பட்டிருந்தால் அதற்கு வேகமாக ஓடும் கால்களை இறைவன் படைத்திருக்கவே மாட்டான். அதுபோலத்தான் பிரச்சனைகளை கொடுக்கும் இறைவன் சமாளிக்கும் திறமையையும் கொடுத்திருக்கிறான். எனவே துணிந்து சமாளி உனக்கு வந்திருக்கும் பிரச்சனையை. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான காலத்தில் என்னெல்லாம் நல்லது செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் செய்துவிடு. ஏனென்றால் இப்பொழுது நீ கேட்கும் இந்த நொடி கூட உனக்கு திரும்ப வரவே வராது. எந்த பிரச்சனை வந்தாலும் துவண்டு விடாமல் உனக்குள் இருக்கும் உன்னை முதலில் நம்பு. உன்னால் முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என் குழந்தையே. நம்பிக்கையோடு ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நொடியையும் போராடிக்கொண்டே இரு. ஏனென்றால் அந்த நம்பிக்கை என்பது உன்மேல் எல்லோருக்கும், உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் உன்மேல் மிக எளிதாக வந்து விடாது. குழந்தையே, நான் உன் கைகள் இரண்டையும் பிடித்துக்கொண்டு போய்கொண்டுதான் இருக்கிறேன். நீ அமைதியாக என் பின்னால் வந்தால் போதும். இருக்கும் காலத்தை நான் நிறைவாக உனக்கு கொண்டு செல்வேன். யாருமே இதிலிருந்து தப்பவே முடியாது. எல்லாம் இறைவனின் கணக்கு. இறைவனின் கணக்கு எப்பொழுதுமே தப்பாகாது என் குழந்தையே. சில சமயம் மிக மனவேதனையில் உட்கார்ந்திருக்கும் பொழுதோ, எதையாவது யோசித்து கொண்டிருக்கும் பொழுதோ, ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு சமிஞை உனக்கு கேட்கும். அந்த சமிஞை கேட்கும் அந்த நொடி உன் மனதில் என்ன சந்தோஷம் அடையும் என்பதை நீ உணர்ந்திருப்பாய். அதை என்னால் உணர்ந்து கொள்ளவும் முடிகிறது என் கண்மணியே. நீ ஏதாவது நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று யோசித்து கொண்டிருக்கும் சமயத்தில் ஒரு சமிஞை உன் மனதில் கேட்டால் அப்பொழுது நீ எவ்வளவு மகிழ்ச்சியாவாய் என்பது என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அப்படி உனக்கு சமிஞை கேட்கிறதா என்று சோதித்துப் பார் உன்னையே. அதே போல நீ வெளியில் எங்காவது சென்றால், செல்லும் இடத்தில் மனவேதனையோடு செல்லும் போது உன் கண்களுக்கு உன் சாயப்பாவின் உருவம் ஏதாவது ஒரு ரூபத்தில், படமாகவோ எழுத்தாகவோ ஒளியாகவோ ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் கண்களுக்கு தெரிகிறது என்றால் நீதான் மிக மிக அதிர்ஷ்டசாலி. அப்பொழுது உன் சாயப்பா சொல்லாமல் சொல்லுவேன், நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று. உணர்த்தாமல் உனக்கு உணர்த்துவேன், நான் உனக்காகவே இருக்கிறேன் என்று. என் பிள்ளையாகிய உன்னை சந்தோஷத்தில் நிரப்பவே உன் சாயப்பாவின் ஆசையும் கூட. நீ மனவேதனையாக இருக்கும் பொழுதோ அல்லது வாய்விட்டு என்னிடம் வந்து கதறும் பொழுதோ ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு உதவ வேண்டும் என்ற ஆசை என் மனதில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதைதான் சமிஞையாகவோ ஏதாவது ஒரு ஒளியாகவோ அல்லது காட்சியாகவோ அல்லது தீபமாகவோ அல்லது பெருஞ்சுடராகவோ அல்லது பிம்பமாகவோ நான் முன்னே வந்து உனக்கு ஆறுதல் கூறுவேன். உன் மனதை நிம்மதிப்படுத்துவேன். உனக்குள் ஒரு புத்துணர்ச்சியை உண்டு பண்ணுவேன். உனக்குள் ஒரு நம்மால் முடியும் என்ற நல்ல எண்ணத்தை உன் மனதிற்குள் வளர்ப்பேன். அனைத்தையும் சாதிக்கலாம் என்ற நேர்மறை சிந்தனையை உன் மனதிற்குள் வளர்த்து கொண்டே இருப்பேன். அப்படி தெரிகிறதா? அப்படி உணர்கிறாயா என்பதை நன்கு சிந்தித்துப்பார், நன்கு யோசித்துப்பார். அப்படி நீ உணர்கிறாய் என்றால், அப்படி உன் கண்களுக்கு உன் சாயப்பா தெரிகிறேன் என்றால் நீதான் அதிர்ஷ்டசாலி, பாக்கியசாலி, புண்ணியமும் செய்தவள் நீதான். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உனக்கு நல்லது செய்யாமல் வேறு யாருக்கு நான் செய்ய போகிறேன்? அதை விட்டுவிட்டு என் வாழ்க்கையில் மட்டும் கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறதே. சாயப்பா அப்படியே அமைதியாக உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறாரே, நான் என்ன செய்வேன் என்று என் மேலேயே அனைத்தையும் கொட்டிவிட்டு கண்ணீர் சிந்துகிறாய். நீ கண்ணீர் சிந்தினால் என் மனமும் வேதனைப்படும் என்பது உனக்கு புரியவில்லையா? அல்லது புரியாதது போல நடித்து கொண்டிருக்கிறாயா என்று எனக்கு புரியவில்லை என் குழந்தையே. இப்போது நடக்கும் அனைத்திற்கும் நீ பொறுப்பு இல்லை.
நீ எந்த தவறும் செய்ததே இல்லை. உன்னுடைய வாழ்க்கை சொர்க்கமாவதும் நரகமாவதும் உன் மனதில் தோன்றும் எண்ணங்களை பொறுத்தேதான் உள்ளது. எனவே நல்ல சிந்தனைகளை உன் மனதில் வளர்த்துக்கொள். நேர்மறை எண்ணங்களை உன் மனதில் நிரப்பிக்கொள். அப்பொழுது உன் வாழ்க்கை எப்பொழுதும் சொர்க்கமாகவே இருக்கும். அடிக்க அடிக்கத்தான் இரும்பு உறுதியாகும். அடி வாங்க வாங்கத்தான் உன் வாழ்க்கையும் வளமாகும். எனவே சோதனைகள் வருகிறதே, நான் துவண்டு விட்டேனே, என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு வலிகளும் வேதனைகளும் அடிகளும் வந்து எனக்கு விழுகிறதே என்று கலங்காதே, கண்ணீர் வடிக்காதே. அடிக்க அடிக்க உன் வாழ்க்கையும் வளமாகும். சோதனைகளை அனுபவிக்க அனுபவிக்க வாழ்க்கையை மிக சிறப்பாக கற்றுக்கொள்ளலாம். வாழ்க்கையை எப்படி முன்னேற்றலாம் என்ற வழியும் உன் கண்களுக்கு புலப்படும். கஷ்டங்களை அனுபவிக்க அனுபவிக்க இன்பத்தை எப்படி பெருக்கிக் கொள்ளலாம் என்ற வழியும் உனக்கு புலப்படும். எனவே என் குழந்தையை ரசிக்க கற்றுக்கொள். போராடி வாழ்வதற்கு வாழ்க்கை ஒன்றும் போர்க்களமல்ல. ஜெயிப்பதா இழப்பதா என்று சிந்திக்க அது ஒரு பூங்காவனம், பூவனம். ரசித்து வாழ கற்றுக்கொள். அப்பொழுது உன் வாழ்க்கையும் உனக்கு மிக அழகாகவே இருக்கும், ஸ்வர்க்கமாகவே இருக்கும்.